கர்த்தராகிய தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலும் உருவாக்கினார். அவர் நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். நான் உயிருள்ளவனானேன். ஆதாம், இது ஏதேன் தோட்டம். இங்குள்ள அனைத்தும் உனக்காக. இங்குள்ள நதி, மரங்கள், கனிகள், மிருகங்கள், இந்த தோட்டத்தை பராமரிக்க நான் உன்னை நியமிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இங்குள்ள அனைத்தும் உனக்காக. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த நதி 4 துணை நதிகளாக பிரிகிறது. இதை பார்க்கலாம். அவை தோட்டத்தின் செழிப்பின் அடையாளம். ஆதாமே, நான் அனைத்து பறவைகளையும் விலங்குகளையும் உன் முன் கொண்டு வருகிறேன். அவற்றிற்கு நீயே பெயர் சூட்டு. இது சிங்கம், இது யானை, இது கிளி. தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியையும் நீ சாப்பிட உனக்கு உரிமை உண்டு. ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அதை நீ சாப்பிட்டால் நீ நிச்சயம் மரணிப்பாய். உறங்கும் மனிதனே, நான் உன் விலாவை தொட்டு உனக்கு ஒரு துணையை உருவாக்குகிறேன். நான் இப்போது முழுமையடைந்தேன். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள்.